அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாய் செய்கிற இடத்துல பெண் ஹாஜிகள் கவனத்தில் வச்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு சில டிப்ஸ் சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கிங்க. தவாஃப் முடிச்சதுக்கு பிறகு உடனே சாய் செய்ய கிளம்பாதீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாய் செய்ய கிளம்புங்க. ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு சாய் செய்ய புறப்படுங்க. ரெண்டாவது, தவாஃப்ல மாதிரியே சாய் செய்யும் பொழுதும் ஹெவியான பேக்கை நீங்கள் கேரி பண்ணிட்டு போகாதீங்க, எடுத்துட்டு போகாதீங்க. மூணாவது, சாய் செய்கிற இடம் ரொம்பவே சில்லுன்னு இருக்கும், அதனுடைய டைல்ஸ் ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ அதனால் லெதர் சாக்ஸ் அல்லது நார்மலான சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நாலாவது, சாய் செய்கிற இடத்துல ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும், அந்த தண்ணியும் ரொம்ப கூலிங்காக ரொம்ப கோல்டாக இருக்கும். முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். கடைசியாக லைட் ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பிஸ்கட்ஸ், டேட்ஸ், சாக்லேட் பார்ஸ், இது மாதிரி லைட்டான ஸ்நாக்ஸ் உங்கள் பேக்கில் வச்சுக்கிறது சாய் செய்யும் பொழுது ரொம்பவே நல்லது. அல்லாஹு தஆலா நம்மளுடைய எல்லா அமல்களையும் லேசாக ஆக்கி வைத்து நம்மிடமிருந்து அதை கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன்.